Welcome to C++ tutorial for beginners. இந்த வீடியோ சீரீஸில் நம்ம C++ programming language கற்றுக்க போகிறோம். நம்ம learning motto, don't just study, instead learn. இன்னையோட learning motto, time spent on learning is never a waste. இந்த particular வீடியோவில் நம்ம basics of C++ கற்றுக்க போகிறோம். Upcoming வீடியோஸில் oops concept, control statements and simple programsலாம் பார்க்க போகிறோம். First, basics of C++. எதனோட பேசிக்ஸ் கற்றுக்கும் போதும் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது அதனோட டெஃபினிஷன். டெஃபினிஷன் சொன்ன உடனே நம்ம எப்பயும் மனப்பாடம் பண்ணி பழகிருப்போம். பட் நவ் நம்ம அந்த டெஃபினிஷனை புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் C++? C++ is a middle level programming language. ஏன் C++ is a middle level programming language? அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன? கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறோம்ல, அதுதான் ப்ரோக்ராமிங். பட் நம்ம நார்மலாக நம்ம லாங்குவேஜில் சொன்னால் கம்ப்யூட்டருக்கு புரியாது. கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மெஷின் லாங்குவேஜில் சொல்லணும். மெஷின் லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரியும், பட் நமக்கு புரியாது. அப்போது எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு டாஸ்க் கொடுக்கறது? அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகுது. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட டெஃபினிஷன் என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் a language which translates human language into a machine language. இப்போ ப்ரோக்ராமிங்னா என்னன்னு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போது மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒன்று ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்னொன்று மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்னால் அது மெஷின் லாங்குவேஜ்க்கு க்ளோஸராக இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜ்னால் அது ப்ரோக்ராமருக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ப்ரோக்ராமர்னால் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும், டெவலப்பருக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ C++ன்றது காம்பினேஷன் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜ். ஹியூமனுக்கும் மெஷினுக்கும் புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ். அதாவது ரெண்டுத்தோட அட்வான்டேஜும் இந்த C++ல இருக்குது. அதனால தான் இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், C++ is an object-oriented programming language. ஏன் C++ object-oriented languageனு சொல்கிறாங்க? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி object-oriented programming languageோட definition என்னன்னு படிக்க போகிறோம். Any programming language that makes use of objects, classes and OOPS concepts are known as object-oriented programming language. I hope definitionலேயே இதோட மீனிங் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்போ சிம்பிளாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அப்போ தான் நமக்கு நல்லா புரியும் அண்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்ட கான்செப்டை மறக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எதை பற்றி படித்தாலும் ஃபர்ஸ்ட் அதனோட டெஃபினேஷனாக படிக்கணும். ஆப்ஜெக்டோட டெஃபினேஷன் என்ன? ஆப்ஜெக்டோட டெஃபினேஷன் என்னன்னா, இட் இஸ் அ ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. தமிழில் ஆப்ஜெக்ட்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு கார் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கும் ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட். இந்த எக்ஸாம்பிளில் கார் தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்க்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது. அது என்னென்னா, ஆப்ஜெக்ட் வில் ஹேவ் தேர் ஓன் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். அப்படின்னா என்னென்னா, காருக்கு தனித்தனி தன்மைகள் இருக்கும்ல. அதாவது ஒரு கார் பார்த்தோன்னா நம்ம எதெல்லாம் நோட் பண்ணுவோம்? அதனோட கலர், வெயிட், மாடல், இதெல்லாம்ல. இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். தமிழில் ஆட்ரிபியூட்ஸ்னால் பண்புகள் ஆர் அதனோட தன்மைகள் அப்படின்னு அர்த்தம். அப்போது மெத்தட்ஸ்னால் என்ன? மெத்தட் இஸ் யூஸ் டு பெர்ஃபார்ம் அன் ஆப்ரேஷன். நார்மலாக மெத்தட்ன்ற வேர்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு டாஸ்க் எப்படி பண்ணுறோன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது மெத்தட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், எந்த மெத்தடில் இந்த டாஸ்க்கு செய்யலாம், எந்த மெத்தடில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரி பிளேஸில். ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிளில் மெத்தட்னா என்ன? காரால் என்னெல்லாம் செய்ய முடியும் ஆர் நம்ம காரை என்னெல்லாம் செய்ய வைக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் மெத்தடுன்ற வார்த்தை இங்கே பயன்படுத்துது. எக்ஸாம்பிளுக்கு, காரில் ஆக்சிலேட்டர் மிதித்து நம்ம அதை மூவ் பண்ணலாம், பிரேக் பிடிச்சி அதை நிறுத்தலாம், டிரைவ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, காரோட ஆப்ரேஷன்ஸ். அதை தான் மெத்தட்ஸ். டெக்னிக்கலாக சொல்ல போனால் அது மெத்தட், நார்மலாக சொன்னால் அது காரோட ஆப்ரேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது C++ஓட சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். Thank you.